ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, சிவபெருமான் மகாலிங்கமாக எழுந்தருளிய வரலாறு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிங்கங்களிலேயே பெருமைக்குரியது மகாலிங்கம்னு நம்ம முன்னோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். சரி, சதுரகிரி புராணம் இதை பற்றி என்ன சொல்லுதுன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சிவன் மகாலிங்கமாக எழுந்தருளிய தலம் எதுன்னு பார்த்தா சதுரகிரி மலையில் தான். சதுரகிரி மலையில் மகாலிங்கம் என்ற திருநாமத்தோட வீட்டிற்கும் இந்த கடவுளின் வரலாற்றை இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சதுரகிரி மலை அடிவாரத்தில் கோட்டையூரில் பிறந்தவர் தான் பச்சைமால் என்பவர். இவர் பசுக்களை மேய்த்து வந்தார். இவருடைய மனைவி சடைமங்கை. இவள் தினமும் கிடைக்கும் பசும்பாலை அவளுடைய மாமனார் வீட்டிற்கு எடுத்து சென்று கொடுத்துவிட்டு வருவாள். ஒரு முறை பால் கொண்டு சென்றபோது எதிரில் வந்த துறவி அவளிடம் குடிக்க பால் தரும்படி கேட்டார். சடைமங்கையும் சரி தருவதாக சொன்னாள். வழக்கத்தை விட சற்று பால் குறைவதை கவனித்த சடைமங்கையின் மாமனார் இது பற்றி மகன் பச்சைமாலிடம் தெரிவித்தார். பச்சைமால் தன் மனைவி பால் எடுத்துக்கொண்டு எங்கு செல்கிறாள் என்று சந்தேகத்துடன் அவளை பின்தொடர்ந்து சென்றான். அவள் துறவிக்கு பால் கொடுத்ததை கண்டு கோபத்துடன் அவளை அடித்தான். தனக்கு தினமும் பால் எடுத்து வந்து தருவதால் அடிவாங்கிய சடைமங்கை மேல் இரக்கம் கொண்ட துறவி அவளுக்கு சடதாரி என்று பெயரிட்டு காக்கும் தேவியாக சிலையாக்கிவிட்டு மறைந்தார். மனைவியை பிரிந்த பச்சைமால் மனம் திருந்தி சதுரகிரிக்கு வரும் அடியவர்களுக்கு பால் கொடுத்து உதவி செய்தான். அந்த சமயத்தில் சுந்தரானந்த சித்தர் என்பவர் செய்த பூஜைக்கும் பால் கொடுத்து உதவினான். சித்தர்கள் செய்த பூஜையில் மகிழ்ந்த சிவன் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். பச்சைமாலுக்கும் சிவதரிசனம் கிடைத்தது. இனி புலித்தோல் அணிந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தது பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நாள் சிவன் துறவியின் வேடத்தில் சிவபூஜைக்கு பால் கொடுக்கும் காராம் பசுவின் மடியில் வாய் வைத்து பால் குடித்து கொண்டிருந்தார். இதை பார்த்த பச்சைமால் துறவின் தலையில் கம்பால் அடித்தான். அப்போதுதான் சிவன் புலித்தோலில் காட்சி கொடுத்தார். இது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல? வாங்க அடுத்தது சிவன் மகாலிங்கமாக எழுந்தருளியதை பார்ப்போம். சிவனை அடித்ததை நினைத்து மிகவும் மனம் வருந்தினான் பச்சைமால். சிவபெருமான் அவனை தேற்றி, நீ தேவலோகத்தை சேர்ந்தவன், உன் பெயர் யாழ்வல்ல தேவன், நீ யாழ் மீட்டி என்னை பாடி மகிழ்விப்பாய். சிற்றின்ப ஆசை காரணமாக என்னால் சபிக்கப்பட்டு பூலோகத்தில் மனிதனாக பிறந்தாய், உன்னை மீட்டுச் செல்லவே வந்தேன் என்று கூறி அவனுக்கு முக்தி அளித்தார். அதிலிருந்து அங்கிருந்த சித்தர்களின் வேண்டுகோள்படி மகாலிங்கம் என்ற திருநாமத்துடன் அங்கேயே எழுந்தருளினார். இது லிங்கங்களிலேயே பெருமை வாய்ந்தது என சதுரகிரி புராணம் கூறுகிறது. இன்றும் கூட மகாலிங்கம் சாய்ந்த நிலையில் இருப்பதையும் தலையில் அடிப்பட்ட தழும்பையும் காணலாம். சதுரகிரி மலையே சிவமாக இருப்பதால் பக்தர்கள் காலில் செருப்பு கூட இல்லாமல் நடப்பதை இன்றும் காணலாம். இந்த மலையில் நாவல் ஊற்றி இருக்கு. இந்த ஊற்றில் உள்ள நீருக்கு சர்க்கரை நோயை குணமாக்கும் ஆற்றல் இருப்பதாக எண்ணி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அந்த நீரை குடித்துவிட்டு செல்வதை இன்றும் பார்க்க முடிகிறது. இவ்வாறே சிவபெருமான் மகாலிங்கமாக எழுந்தருளினார். இது மாதிரி இன்னும் பல வரலாறுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.